இங்கே ஐயா எல்லாரும் உட்காருவோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். தேவன் வார்த்தையை முக்கியப்படுத்தினார், மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. அப்படியே அந்த வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். நம்ம மத்தியில் வந்திருக்கிற அப்படியே மோகன்தாஸ் ஐயா மூலமாக நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். ஆண்டவருடைய பரிசுத்தம் உள்ள நல்லா நாமும் மகிமைப்படுவதாக ஒரு நிலையில சொல்லுவோம். ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஒரு ஊழியரை தந்திருக்கிறார். நான் சென்னை வந்து 5 ஆண்டுகள் தான் ஆகிறது. நான் தென்னிந்திய திருச்சபையில் போதகராக, டிஸ்ட்ரிக்ட் சேர்மனாக நான் பணி செய்து, அதற்கு பிற்பாடு அந்த பணியில் நான் அந்த சர்ச்சில் நான் ஆண்டுடைய வேலையை செய்யும் பொழுதெல்லாம் அநேகர் எங்களுடைய தாய் வந்து எங்களுக்கு அம்மா வந்து ஜெபிப்பார்கள். ஆண்டவரே ஆவிக்குரிய ஊழியத்திற்கு போகணும் அப்படி என்று சொல்லி ரொம்ப பாரத்தோடு எங்களை அம்மா ஜெபிப்பார்கள். பாருங்கள், எங்களை திடீர்னு சொல்லி கேரளாவிலிருந்து அந்த கன்னியாகுமரியிலிருந்து டெபுட்டேஷனுக்காக கேரளாவுக்கு அனுப்பினார்கள். கேரளாவிலையும் நல்ல ஆண்டுடைய வார்த்தையை பேசுவதற்கும் எல்லாவற்றும் கர்த்தர் கிரியை செய்தார். நாங்கள் எங்கள் வீட்டில் 12 பேர். அம்மா இப்பவும் உயிரோடு இருக்கிறார். ஆனால் 2 பேர் இறந்து போனார்கள். நம்முடைய பிலிப்பையாவை நான் வந்து ரொம்ப நெருங்கி சந்தித்ததில்லை. ஒரே நாள் தான் அவரை குறித்து நான் பார்த்தேன். அவரை குறித்து எனக்கு ஒரு நல்ல சாட்சி ஒன்று எனக்கு உண்டு. அவர் எப்போது கர்த்தரோடு சஞ்சரிக்கிற சில அனுபவங்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, பாசுடைய மகன், அவரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாருங்கள், இன்றைக்கு நிறைய போதகர்களுடைய பிள்ளைகள் ஆராதனைகளுக்கு வருவது கிடையாது, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. ஆனால் உண்மையாகவே ஆண்டவர் தம்முடைய மகனை ஆசீர்வதிப்பார். பாருங்க, நான் வந்து அந்த தென்னிந்திய திருச்சபையில் நான் போதகராக போவதற்கு முன்பதாக மிஷாவிலே நம்ம இப்போது இருக்கிற தமிழக முதலமைச்சரோடு என்னை ஜெயிலில் அடைத்திருந்தார்கள். ஜெயில் வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு நல்ல தெரியும். பயங்கரமான அனுபவங்கள், அடி உத எல்லாம் வாங்கி அவளுமாய் காந்து இருந்தேன். ஆனாலும் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரே விருப்பம், இவன் ஆவிக்குரிய ஊழியர் செய்யணும்னு தான் எங்கள் அம்மா எப்போதும் ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். பாருங்க, இப்பவும் எங்கள் அம்மா வந்து நல்ல திடகாத்திரமாக இருப்பார்கள். நல்ல தைரியத்தோடு, நல்ல ஒரு ஆசீர்வாதத்தோடு கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் அதை குறித்து நினைத்து பார்க்கும்போது எத்தனையோ தாய்மார்கள் உலகத்தில் கஷ்டப்படுகிறது, வேதனைப்படுகிறது நாம் உணர்கிறோம், அறிகிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மை கைவிடாதபடி கர்த்தர் நடத்துகிற தேவன். அல்லேலூயா. பாருங்க, ஒரு இடத்துல ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தால் அந்த தரிசனம் நிறைவேறும் வரையிலும் ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். நான் இன்றைக்கு ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த நம்முடைய கேட் என்ட்ரன்ஸில் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனை நடைபெறும்னு சொல்லி போட்டுறணும். நீங்கள் அந்த ஜெபிப்பதற்கு நமக்கு அந்த என்ன ஒரு போர்டு நீங்கள் வைக்கணும். அப்போ பாருங்க, பயங்கரமான சில மக்கள் வேதனையோடு வருவார்கள், வேதனையை பார்ப்பார்கள். போவோம், இங்கே ஜெபத்திற்கு நான் போவோம் அப்படி என்கக்கூடிய சில காரியங்களை நீங்கள் செய்யுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை ஆண்டவர் இந்த இடத்துல செய்வார். என்ன தரிசனம் உங்களுக்கு கொடுத்திருந்தாரோ அந்த தரிசனத்தை ஆண்டவர் நிச்சயமாய் நிறைவேற்றுகிற ஒரு காலத்திலே நாம் இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவான். நம்ம அல்லேலூயா பார்த்தோமா, துக்க வீட்டில் வந்து உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அல்லேலூயா சொல்றேன், அப்படித்தானே? எல்லாரும் கரங்களை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுவான். நம்முடைய தேவன் பெரியவர், பராக்கிரமசாலி. என்ன, நான் வந்து முதல் 2 வாரமும் கேப் இருக்கும், எனக்கு இடைவெளி இருக்கும். அப்போ நான் வந்து ஐயாட்ட கேட்டேன். ஐயாட்ட கேட்டால் ஒரு நாளும் அவர் வர வேண்டான்னு சொல்லவே மாட்டார். செய்திக்கு கண்டிப்பாக எப்போ கேட்டாலும் வாங்க ஐயான்னு சொல்லுவார். ஆனால் சொன்னால் கொஞ்சம் ஆத்துமாக்கள் தான் இருப்பார்கள். என்னுடைய லட்சியம் ஒரு ஆத்துமா இருந்தாலே அவர்களுக்கு ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுகிறதான் தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. நான் இந்த தென்னிந்திய திருச்சபையை விட்டு வெளியே வரும் பொழுது ஆண்டவர் என்னை ரட்சித்தார், அபிஷேகித்தார், என்னை ஆவியானவர் வல்லமையாக நிரப்பினார். பெரிய ஒரு சேகர திருவிருந்து, அந்த சிஎஸ்ஐ முறைமையில் இருக்கிறவர்களுக்கு தெரியும். அந்த சேகர திருவிருந்திற்கு போவதற்கு முன்பதாக அன்றைக்கு மாத்திரம் 50,000 ஜனங்கள் அந்த இடத்துல கூடுவார்கள். அந்த சேகர திருவிருந்துக்கு நான் செல்லும் பொழுது அங்கே வந்து பிஷப் என்ன சொன்னார்னா, நீங்கள் ரெவரண்ட் மோகன்தாஸ் செய்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி. நான் என்னுடைய மனசில் என்ன நினச்சிட்டு போகிறேன்னே தெரியாது. ஆண்டவரே, நான் போகிறேன், என்ன செய்யணுமோ நீர் பேசும் அப்படின்னு சொல்லி அதுக்கு முந்தின நாளே ஆண்டவரை ரட்சித்தார், அபிஷேகித்தார். அந்நிய பாஷை அடையாளத்தோடு, தீர்க்க தரிசன வரங்களோடு கர்த்தரனை நிரப்பினார். பாருங்க, அந்த கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணிட்டே நிற்கும் போது
என்னை கொண்டு ஆவியானவர் பேசினார். ரட்சிக்கப்படாத பிஷப்போ, ரட்சிக்கப்படாத டீக்கமாரோ, ரட்சிக்கப்படாத ஐயர்மாரும் ஒருத்தர் மோட்சத்துக்கு போகவே மாட்டார்கள் என்று சொல்லி விடுவாங்களா? நம்மளை அங்கே இருந்து விடுவாங்களா? அடுத்த பிஷப் எழும்பினார். பிஷப் எழுப்பி சொன்னார் ஸ்பாட் சஸ்பெண்ட்னு சொல்லி. அப்போ நான் மேலே இருந்த சர்ப்ளீஸும் ஸ்டோலையும் தூக்கி தோளில் போட்டுட்டு நேரே பைக்கை எடுத்து வீட்டுட்டு போனேன். நான் என்ன வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய செய்திருக்கிற பெரிய பெரிய அதிசயங்களை எல்லாம் சொல்வதற்கு நமக்கு நேரம் இல்லை. நேரம் வரும்பொழுது நாம் செய்து கொள்வோம். அதனால பிலிப்பையானுடைய பிரசங்கத்தை இதுவரை கேட்டதே இல்லை. கூப்பிட்டார், அவ்வளோதான். அவனை பிரசங்கத்தை நம்ம பேசுனா தான் தெரியும் ஒருத்தருடைய அந்த தேவனுடைய ஆழமான ஆசீர்வாதத்தை எப்படி வைத்திருக்கிறார்கள். சென்னையில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பயங்கரமாக போராடி ஜெபம் பண்ணினேன். பாருங்க, என்னை கொண்டு ஆண்டவர் சோழவரத்துக்குள்ள வச்சிருக்கிறாரு. ஆனா சோழவரத்தை சுற்றி தான் நிறைய ஊழியக்காரங்க இருக்காங்க. என்னை கொண்டு பிசாசுக்கு நடுவில் கர்த்தர் உட்கார வச்சிருக்கிறாரு. ஒரு நிலையில சொல்லுவான். அப்ப அந்த அம்மா அந்த இடத்த எனக்கு ஊழியத்திற்காக அந்த வாடகைக்கு கொடுத்தார்கள். ஒரு ரூமு தாங்க உண்டு. அந்த ரூமில் உட்கார்ந்துருந்து ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். போன வாரம் ஆண்டவர்கிட்ட சொன்ன காரியம் என்னவென்றால், ஆண்டவரே இந்த இடத்த ஒரு ஆண்டவர் எங்களுக்கு சொந்தமாக்க வேண்டும். இந்த இடத்துல ஒரு பெரிய ஆலயம் கட்ட வேண்டும். அதற்காய் ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் போராடி ஜெபித்து கொண்டிருந்தோம். அந்த இடத்த விலைக்கு கொடுக்கறதுக்காக அந்த அம்மா ஒருவரை கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த ஆள் உள்ள எல்லாம் பார்த்துட்டு போய் அவர் எங்கள் ஜாதகம் கேட்க போனாராம். ஜாதகம் கேட்க போன இடத்துல சொன்னாங்களா, நீ அந்த இடத்த வாங்கினா செத்து போவ அப்படின்னு சொல்லி. ஒரு நிலையிலே சொல்லுவோம், சத்தமலையிலே சொல்லுவோம். நம்ம என்ன விண்ணப்பம் பண்ணிட்டு இருக்கிறோம்? அந்த இடத்துல ஆண்டவருடைய ஆலயம் எழும்ப வேண்டும். அந்த அம்மா காலையில் என்கிட்ட சொல்லுது, ஐயா இந்த இடம் உங்களுக்குன்னு நீங்க ஜோம் பண்றீங்களான்னு கேட்டாங்க. நான் தான் எதுக்கு ஜோம் பண்றேன், ஆவியானவர் என்ன கொண்டு வச்சிருக்கிறாரு, நான் ஜோம் பண்ணிட்டு இருப்பேன் என்னுடைய வேலையை அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிற்பாடு மூணாவது ஒருத்தர் வந்தார். ஒரு லேடி காலையில வருது, ஐயா இந்த இடம் விலைக்கு கொடுப்பதற்காக சொல்லியிருக்கிறார்கள், இப்படி விலைக்கு வாங்கலாமான்னு சொன்னேன். அது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்குங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அந்த அம்மா என்ன செய்யுது, இன்னொரு ஜாதக காரணத்தில் போய்க்கிட்டா, நீ அங்கே போன செத்தே போவ, அந்த இடத்துக்கே நீ போயிடாத அப்படின்னு சொல்லி உடலிலே சொல்லுவான். ஏன்னா ஆண்டவர்கிட்ட இரவும் பகலும் போராடி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் தம்முடைய காரியத்தை தெளிவாய் செய்வார். சுருக்கமா நம்ம சில காரியத்தை பார்த்து ஒரே வசனத்தை பார்த்து ஒரே சரமாய் நம்ம முடித்துக் கொள்வோம். சங்கீதம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிப்போம். சங்கீதம் 29 11வது வசனம், கடைசி வசனம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். ஆண்டவர் 3 பேருக்கு பலன் கொடுத்திருக்கிறார். பாருங்க, பயங்கரமான பலன், சாதாரணமான காரியம் இல்லை. ஆண்டவர் இந்த வசனத்துல சொல்லப்படுகிறது, கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். ஆண்டவருடைய பலன் நம்மோடு கூட இருந்தா நம்ம எது கேட்கிறோமோ அது ஆண்டவர் நிச்சயமா நமக்கு என்ன செய்வார். ஆண்டவருடைய பலன் நமக்கு வேணும். மாம்சத்துல நடக்கிறது, மாம்சத்தின்படி சிந்திக்கிறது, மாம்சத்தின்படி யோசிக்கிறது அல்ல. நம்முடைய பலன், ஆண்டவருடைய பலன் நமக்கு இருக்க வேண்டும். பாருங்க, அந்த ஆண்டவருடைய பலன் இருந்த 3 பேருடைய குணாதிசயத்தை நீங்க பாருங்க. தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ அவர்களை நோக்கி, நீங்கள் எங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்யாமல் நான் நிறுத்தின பொற்சிலையை வணங்குவதனால் பணிந்து கொள்ளாதது மெய்யானால் இப்பொழுது நாதம், கிண்ணரம், நாதஸ்வரம், தம்புரு முதலான கீத வாக்கியங்கள் வாசிக்கும் போது, சத்தத்தை நீங்கள் கேட்கும் போது, பாருங்க ராஜா சொல்லுகிறார், நான் பண்ணி வைத்த 4 அந்த சிலையை வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆயத்தமா இருந்தால் நல்லது, பணிந்து கொள்ளாமலே இருந்தால் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையிலே போடப்படுவார்கள். ஆண்டவருடைய பலன் இவர்கள் 3 பேரோடும் இருந்தது.
பிரியமானே, நான் வாசித்தோம், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார். பாருங்க, 4 பேரும் அப்படியே நின்று கொண்டு சொல்லுகிறார்கள், இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க தயாரில்லை. ஆண்டவருடைய பலன் அவர்களுக்குள்ளாய் உறுதியாய் இருந்தது. அதுதான் சொல்லப்படுகிறது. கீழே வாசிங்க, அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை என் கைக்கு தப்புவிக்க தேவன் யார்? அவன் பரியாசமும் கிண்டலும் பண்றான். இன்றைக்கு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது அநேகர் என்ன செய்கிறார்கள், நம்மளை இப்படி எல்லாம் பேசுவார்கள், பல காரியங்களை சொல்லுவார்கள். ஆனால் அவர்கள் தேவனுடைய பலன்ல அவர்கள் உறுதியாயிருந்தார்கள். என் ஆண்டவர் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். இந்த இடத்துல தேவனுடைய திட்டத்தை ஆண்டவர் கொடுக்கிற அந்த பலன் அவர்களுக்குள்ளாயிருந்தது. 3 பேரும் தைரியமாய் நிற்கிறார்கள். கீழே வாசிங்க. சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உனக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். பாருங்க, கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுக்கிறார். எப்படிப்பட்ட பலன் கொடுக்கிறார்? அவருடைய தைரியம், அவருடைய பலன் எல்லாம் 2 பேருக்குள்ளா இருந்தது. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுவான். 2வது பாருங்க, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். அடுத்தது படிச்சு பாருங்க, அவர்களுக்கு பாருங்க, இங்க சமாதானம் இல்லாமல் ஒரு சூழ்நிலை வேதத்தில் நடைபெறுகிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனத்தை வாசிங்க. பாருங்க, இங்க வாசிக்கும் போது அவன் சமாதானம் இல்லாம இருக்கிறான். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டும் போது விழுத்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என்ன ஆண்டவனே, அது இரவு. பாருங்க, அந்த சாயங்கால இரவல் கோடாரியை கொண்டு முடிக்கலன்னா அவன் என்ன பண்ணுவான்னு தெரியாது. இவன் சமாதானத்தை இழந்தாச்சு. ஆண்டவரே, எனக்கு எப்படி கோடாரி தண்ணியில விழுந்தாச்சு, இது எப்படி எனக்கு சூழ்நிலையை சமாளிக்க முடியும்? நான் எதுவும் இரவலாக வாங்கிட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி வேதனையோடு கூட இருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற நேரத்தில் அவன், வாசிங்க தம்பி, தேவன் பாருங்க, இன்றைக்கு விசுவாசி கூட ஜாதகம் பார்க்க ஓடுது. விசுவாசிகள் கூட அநேக காரியங்களை பார்க்கும்போது இந்து முறைப்படி அந்த சாம்ராஜ்ய கட்டுக்குள்ள கலர் சிக்கி இருக்கிறார்கள். ஒருவர் வீட்டில் கிறிஸ்தவர்களா இருப்பார்கள், மற்றவர்கள் கிறிஸ்தவர் இல்லாத இருப்பார்கள். இங்க பாருங்க, இவனுடைய கோடாலி தண்ணீர விழுந்தாச்சு. அது எப்படி எவ்வளவு பெரிய வேதனை. அவன் உடனே தேவனுடைய மனுஷட்ட போறான். உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது தேவ சமூகத்துல போய் உட்காருங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது ஆண்டவர்கள் சமூகத்துல போய் உட்காருங்க. ஆண்டவரே, என்னுடைய பிரச்சனை இப்படி இருக்கிறது, அந்த பிரச்சனையை கர்த்தர் மாற்றும் என்று சொல்லி அங்க மற்றவங்கள்ட்ட மனுஷன்கிட்ட சொன்னா அவங்க தூக்கிட்டே திரிவாங்க. அவளுக்கு என்ன பிரச்சனையா, இவளுக்கு என்ன பிரச்சனையாம் என்று சொல்லி கொண்டே இருப்பாள். இவன் பிரச்சனை வந்த உடனே நேரே தேவ மனுஷனிடத்துல ஓடி போகிறான். வாசிங்க தம்பி. அது எங்கே விழுந்தது என்று கேட்டார். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி, பாருங்க, ஊழியக்கார கொம்பை வெட்டல, ஜெபமாகிய கொம்பை வெட்டி அங்கே எறிந்தான். கோடாரி மிதந்தது. ஒரு சொல்லுவோம், சத்தமரையில் சொல்லுவோம். நம்ம இந்த கோடாரி இரும்பு தண்ணீர்ல மிதக்குமா? நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் பலன் கொடுத்தார். பாருங்க, ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசி 3 பேருக்கு, சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோவுக்கு கர்த்தருடைய பலனை கொடுக்கிறார். இவனுடைய சமாதானம் இழந்தான், அந்த சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். 3வது பாருங்க, அவனை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? இயேசு கானா ஒரு கல்யாண வீட்டில் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி ஆண்டவர் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளையே 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆசீர்வதித்தார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், அவர்களுக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம், ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக ஆண்டவரே, அவன் பலன் இல்லாமல் இருந்தான். அவன் பலன் இல்லாமல் இருந்தது மட்டுமல்ல,
ஆண்டவர் கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இவர்கள் 3 பேர் பொற்சிலையை வணங்கும் போது தைரியமாய் நிற்கிறார்கள். எங்கள் ஆண்டவர் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவர், எங்கள் ஆண்டவர் எங்களை நடத்துவார், எங்கள் ஆண்டவர் எங்களை நடத்துவார் என்று சொல்லி தைரியத்தோடு அவன் விதமாயிருக்கிறான். பாருங்க, 2வது சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த கோடாரி விழுந்தவுடனே அது அவனுக்கு சமாதானமாய் மாறினது. சமாதானம் இல்லாதவனாய் அவன் தேவ சமூகத்தில் ஓடி போகிறான். தேவனுடைய ஊழியரிடத்துல சொல்லுகிறான். அந்த ஊழியக்காரர் என்ன செய்கிறார்? கொம்பை வெட்டி எறிந்து இரும்பை ஆண்டவர் தண்ணீரில் மிதக்க பண்ணுகிறார். 3வது 5 அப்பத்தை 2 மீனை கொண்டு வந்தது அந்த பிள்ளையை ஆண்டவர் ஆசீர்வதித்து மீதி 12 கூடை நிறைய எடுத்தார். யோவானில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவும் அவருடைய சீஷர்களும் கானாவூர் கல்யாண வீட்டில் அழைக்கப்பட்டிருந்தார்கள். தண்ணீரில் திராட்சரசம் தீர்ந்து போனது. ஆண்டவர் திராட்சரசத்தை ஆண்டவர் நிரப்பினார். பாருங்கள், தேவன் அற்புதத்தை செய்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களை கர்த்தர் செய்வாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லா தேவ பிள்ளைகள், ஆண்டவரே உம்முடைய பலனை எனக்கு தாரும், உம்முடைய பலன் எனக்கு தேவை. ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய பலன் இருந்தால் தான் எனக்கு உலகத்தில் வாழ முடியும். உம்முடைய பலன் இருந்தால் தான் என்னுடைய வாழ்க்கையில் ஜீவிக்க முடியும். ஆண்டவரே, சமாதானம் இல்லாத போன அவனை ஆண்டவர் எழுப்பி, கர்த்தாவே நீர் செய்த எல்லா கிருபைகளை நினைத்து நம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். இந்த விசுவாசம் உங்களுக்குள் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பலன் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். ஆண்டவருடைய அந்த பெரிய சமாதானம் நமக்குள் இருக்க வேண்டும். சமாதான கேடு நமக்கு வரக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆசீர்வாதத்தோடு கர்த்தர் நடத்துவார். தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அது இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மையுள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் போதுமே சுகமுட கம்பலமுட, வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுட தம்பெருமுட. சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அது இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாரும். இந்த காலவேளையிலே நம் பலன் இல்லாமல் வந்திருந்தால் ஆண்டவரே உம்முடைய பலனை எனக்கு தாரும். சில வேளையிலே நாம் சில காரியங்களை குறித்து சமாதானமற்றிருப்போமானால் ஆண்டவரே எனக்கு சமாதானத்தை தாரும். 3வது சொல்லப்படுகிறது, எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தையும் ஆசீர்வாதத்தையும் பலனையும் தந்து ஆண்டவர் உங்களை நடத்துவாராக. அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு பேசினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கூடி வந்த உங்களோடும் தேவன் பேசியிருக்கிறார். அப்படியாய் பலன் ரொம்ப அவசியமானது. எங்கே உன் தேவன் என்று கேட்பாங்க. 2வது சமாதானம் எங்கே? உன் குடும்பத்தில் சண்டை தான், அங்கே உன் தேவன் எங்கன்னு கேட்பாங்க. 3வது கையை ஏந்தும்போது ஆசீர்வாதம் எங்கே அன்னு கேட்பாங்க. 3 காரியத்தை குறித்து தேவன் இன்றைக்கு தெல்ல தெளிவாய் அன்பு தாசனை கொண்டு நம்மோடு பேசியிருக்கிறார். பல முறை கேட்டிருக்கலாம், ஆனாலும் இன்றைக்கு அந்த 3 விதமான ஆசீர்வாதம் நம்மோடு இருக்கும்போது நிச்சயமாக நாம் மேன்மை அடைவோம். அப்படியே அதில் ஒன்று கூட குறையாதபடி நாம் தேவனை விசுவாசிப்போம். அன்றைக்கு சோர்ந்து போன எலியாவுக்கு தேவன் பலனை தந்தார். அவன் அந்த ஆகாரத்தை உட்கொண்டு அவன்
நடந்து போனான், 40 நாள் நடந்து போனான், பர்வதத்துக்கு நேராக நடந்து போனான் என்று பார்க்கிறோம். அப்படியாய் நமக்கு இன்றைக்கு ஆண்டவர் நம்மேலே கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். அதற்கு தான் தமது ஜனத்துக்கு பலன் அளிக்கிறார். ரொம்ப அவசியமானது. தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளுகிறார். இயேசுநாதர் கடைசியாய் கடந்து போகும்போது கூட, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்துட்டு போகிறேன். நான் ஏதோ ஒரு தொகையை வைத்துட்டு போகிறேன், பிரித்து கொள்ளுங்கள் என்று அல்ல, என் சமாதானத்தையே வைக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல என்று சொன்னார். அவர் மறுபடியும் அதே மனுஷர்களை பார்க்கும்போது உங்களுக்கு சமாதானம் என்று அருளினார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எதையோ மேலே நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய சிந்தைகள் அலைபாய்ந்து கொண்டிருக்குது. முக்கியமான அந்த 3 காரியம் இன்றைக்கு நம் மத்தியில் பேசப்பட்டிருக்கிறது. அப்படியாய் முதல் பலன் இருந்தால் தான் நான் தேவ நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். பலன். 2வது ஆசீர்வாதம். எனக்கு சமாதானம் இருந்தால் தான் உன் சகோதரனிடத்தில் போய் ஒப்புரவாயிட்டு வந்து நீ இந்த காணிக்கை செலுத்து என்று சொன்னார். சமாதானம் இல்லாமல் நான் இந்த மைக்கை பிடிக்கிறது நல்லதல்ல. 2வது சமாதானம், இயேசு கொடுத்த சமாதானம். 3வது அவர்களை தமது ஜனத்தை ஆசீர்வதிக்கிறார். இந்த 3மே முக்கியமானது. நாம் தேவ சித்தத்தை செய்ய, தேவநாமத்தை மகிமைப்படுத்த, அநேகரை கிறிஸ்துவுக்குள்ள ஆதாயப்படுத்த, ஆயத்தப்படுத்த இந்த 3மே அவசியம். கர்த்தர் பேசியிருக்கிறார்னா நிச்சயமாக நமக்கு இதில் ஒன்று நாம் தவறியிருந்தாலும் அதை இன்றைக்கு தேவன் தர வல்லவராக இருக்கிறார். நாம் இதில் எதை விட்டுட்டு இருக்கிறோம், எதை இழந்துட்டு இருக்கிறோம், எதை பிடித்து கொண்டு இருக்கிறோம், 3மே அவசியமானது என்று கர்த்தர் பேசியிருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க தேவனுக்கு எப்போதும் பிரியம்தான். நாம் இஸ்ரவேலர்கள், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிறோம். அவருடைய ஐஸ்வரியத்தை கர்த்தர் நம்ம மேலே வைத்திருக்கிறார். எல்லாரும் அப்படி எழுந்திருக்கலாமா? பேசின தேவதாசரையும் அவருடைய தரிசனத்தையும் எந்த நோக்கத்துக்காய் அந்த கன்னியாகுமரி பட்டணத்திலிருந்து சென்னை பட்டணத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரோ அவருடைய நோக்கத்தை அவரே தன்னுடைய மகனை கொண்டு நிறைவேற்றுவாராக. ஹல்லேலூயா. அன்றைக்கு பேசின அந்த தேவ மனுஷனை கர்த்தர் அவருடைய தேவைகளை சந்தித்து அவர் தரிசனத்தை நிறைவாக்கி, தேவன் அந்த பகுதியில் ஆண்டவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ, அவர் கையை கொண்டு என்ன செய்ய அவர் விருப்பமாக இருக்கிறாரோ அதை கர்த்தர் செய்யும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்றைக்கு அந்த பேசப்பட்ட வார்த்தையின்படி நாம் நன்மைகளை சுகந்தரிக்க கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடைசி அம்மா வந்து ஜெபிப்பாங்க, நம்ம ஆசீர்வாதம்